Welcome to the squad. This is Logic IO. And இந்த வாரம் ஜோஹோ வாரம் சொல்லப்போனால் இந்த மாதமே ஜோஹோ மாதம் தான். ஜோஹோ 2024 கேட்ட நிறைய கொஸ்டின்ஸ் கிடச்சதுனால வரிசையாக அதில் ஒவ்வொன்றா கவர் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் வந்து இதுவும் ஒரு முக்கியமான கொஸ்டின் தான். இந்த டைப்லேயும் நிறைய கொஸ்டின்ஸ் வரும். ஆக்சுவலி நான் பார்த்த இதில் எல்லா பேப்பர்லேயுமே இந்த மாடலில் ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. ஓகே, ஸோ கொஸ்டின் என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். Speed of Barry in still water is 5 km per hour and the river is running at 3 km per hour. Total time taken to go to a place and come back is 10 hours. What is the distance traveled? First இதில் முக்கியமான டேட்டா பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணிக்கலாமா? Speed of Barry in still waterல 5 km per hour. அதாவது இப்போ பேரி நம்ம நீச்சல் அடிச்சு போகிறாருன்னு அசியூம் பண்ணிக்கலாம், போட்டில் போகிறாருன்னு அசியூம் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம், அவங்க அதெல்லாம் மென்ஷன் பண்ணல. ரிவர் இஸ் ரன்னிங் அட் 3 km per hour. அந்த அதாவது ஒரு நதி, ஒரு ஆறில் அவர் நீச்சல் அடிக்கிறாரு, இல்லை போட்டில் போகிறாரு. அவரோட வேகம் 5 km per hour. அண்ட் அந்த தண்ணி வரும் இல்லையா, ஃப்ளோயிங் வாட்டர் தானே, அந்த தண்ணியோட வேகம் வந்து 3 km per hour. இப்போ ஒரு இடத்துக்கு போயிட்டு திரும்ப வராரு, ஓகேவா? இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு திரும்ப ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே வராரு. அதுக்கு இந்த ரவுண்ட் ட்ரிப் போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வர்றதுக்கு ரவுண்ட் ட்ரிப்புக்கு 10 hours ஆகுது. இப்போ அவங்க வந்து உங்கள்கிட்ட டிஸ்டன்ஸை கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கேருந்து இந்த இடத்துக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ், டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது ஆக்சுவலாக கொஞ்சம் சிம்பிளான ப்ராப்ளம் தான். எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பேரியோட ஸ்பீடு, நான் அதை SB அப்படின்னு வச்சுக்கிறேன், இஸ் ஈக்குவல் டு 5 km per hour. ஓகேவா? அப்புறம் ஸ்பீட் ஆஃப் த ரிவர் SR இஸ் ஈக்குவல் டு 3 km per hour. இப்போ சர்ஃபேஸ் லெவலில் யோசிக்கிறப்ப நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் வரும். ஸ்பீட் ஆஃப் த ரிவர் கொடுத்துருக்காங்க, ஸ்பீட் ஆஃப் பேரி கொடுத்துருக்காங்க, இதை நம்ம ஆட் பண்ணணுமா சப்ட்ராக்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவர் வந்து தண்ணியோட சேம் ஃப்ளோலையே போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தண்ணி எந்த டைரக்ஷனில் போதோ அதே டைரக்ஷனில் போகிற பட்சத்தில் ரெண்டு ஸ்பீடையும் ஆட் பண்ணணும். ஸோ சேம் டைரக்ஷனாக இருந்துச்சுன்னா SB + SR. ஏன்னா இவரும் நீச்சல் அடிக்கிறாரு, தண்ணியும் இவரை தள்ளுது. ஸோ சேம் டைரக்ஷனில் போகிறப்ப கொஞ்சம் வேகமாக இருக்கும். இதே இது ஆப்போசிட் டைரக்ஷனில் போகிறப்ப, எதிர் நீச்சல் போட்டு வந்த எங்கள் வீட்டு பேரி. ஓகே, ஸோ ஆப்போசிட் டைரக்ஷனில் வர்றப்ப சப்ட்ராக்ட் பண்ணணும் ஸ்பீடை. பேரியோட ஸ்பீடு வந்து SB மைனஸ் ரிவரோட ஸ்பீடு வந்து SR. இவர் வர ட்ரை பண்ணுறாரு, தண்ணி இவரை பின்னாடி தள்ளுது. ஸோ இவரோட ஸ்பீடு மைனஸ் ரிவரோட ஸ்பீடு தான் இவரோட ரிசல்டன்ட் ஸ்பீட். அந்த ஸ்பீடில் தான் இவர் வந்து முன்னே போயிட்டுருக்காரு. ஸோ ஆப்போசிட் டைரக்ஷனில் இது. இப்போ நம்ம இது ரெண்டில் எதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு டைம் ஒரு இதை யூஸ் பண்ணணும். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இது அவரோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டுன்னு வச்சுப்போம், இந்த இடத்துல அது அவரோட டெஸ்டினேஷன் வச்சுப்போம். இப்போ அவர் இங்கேருந்து இங்கே போகிறப்ப இதுதான் வந்து தண்ணியோட ஃப்ளோன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, இங்கேருந்து இங்கே போகிறப்ப நீங்கள் ஆட் பண்ணணும், அண்ட் ரிட்டர்ன் வர்றப்ப நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட்னு சொல்லிட்டு கரெக்டாக ப்ளஸ் சிம்பிள் போடுறேன். ரிட்டர்ன் வர்றப்ப சப்ட்ராக்ட் பண்ணணும். ஓகே, போகிறப்ப ஆட் பண்ணணும், ரிட்டர்ன் வர்றப்ப சப்ட்ராக்ட் பண்ணணும். இப்போ போகிறப்ப ஆட் பண்ணணுமா இல்லை ரிட்டர்ன் வர்றப்ப சப்ட்ராக்ட் பண்ணணுமாங்கிறத அவங்க கொஸ்டினில் மென்ஷன் பண்ணல தான். ஆனால் அது நமக்கு தேவையில்லை. ஏன்னா எப்படியா இருந்தாலும் அதே டிஸ்டன்ஸ் தானே, போகிறதுக்கும் சேம் டிஸ்டன்ஸ் தான், ரிட்டர்ன் வர்றதுக்கும் சேம் டிஸ்டன்ஸ் தான். ஆனால் டைம் தான் வேற ஆக போகுது. ஏன்னா போகிறப்ப தண்ணியோட ஃப்ளோலே போகிறாரு, ரிட்டர்ன் வர்றப்ப எதிர்நீச்சல் போட்டு வர்றதுனால அவருக்கு டைம் அதிகமாக ஆகும். ஸோ ஸ்பீடு கம்மியாகுது, ஸோ டைம் அதிகமாக ஆகும். ஸோ போகிறப்ப டைரக்ஷனாக இல்லை வர்றப்ப தண்ணியோட டைரக்ஷனில் போகிறாராங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டாம், டைரெக்டாகவே கால்குலேஷன் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு அவங்க கொடுத்துருக்கிற குவான்டிட்டி என்ன அப்படின்னா டைம். டோட்டல் டைம் இஸ் ஈக்குவல் டு 10 hours அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகே, இந்த டோட்டல் டைமில் 2வும் இதுதான், ஃப்ரோவும் இதுதான். அதாவது முன்னாடி போகிறதுக்கும் இதில் டைம் அண்ட் ரிட்டர்ன் வர்றதுக்குள்ள டைம் சேர்த்து தான் இந்த 10 hours. ஸோ நான் என்ன வச்சுக்கிறேன், டைம் 2 இது ஒரு டைமு, ப்ளஸ் டைம் ஃப்ரோ போயிட்டு திரும்ப வராரு, டு அண்ட் ஃப்ரோ. ஸோ இது ஒரு டைம். இது ரெண்டுத்தையும் சேர்த்தா தான் நமக்கு 10 hours வரும். ஓகே, ஏன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் இந்த போயிட்டு வர இந்த டோட்டல் ரவுண்ட் லூப்புக்கு தான் வந்து 10 hours. ஸோ டைம் 2 + டைம் ஃப்ரோ ரெண்டுமே சேர்த்து தான் வந்து 10 hours. இப்போ இது ரெண்டுத்துக்கும் இண்டிவிஜுவலாக நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்?
நான் ஸ்டார்டிங்ல இருந்தே சொல்லியிருக்கேன், இந்த ஒரு ஃபார்முலாவை வச்சு நீங்கள் இந்த உலகத்தையே ஆளலாம். என்ன அப்படின்னா, டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம். இந்த ஒரு ஃபார்முலா வச்சு இதை நீங்கள் மாற்றி போட்டு அப்படி போட்டு இப்படி போட்டு வேறு வேறு இதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி என்ன வேணால் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த இடத்துல டைமை வச்சு ஒரு ஈக்குவேஷன் எழுதியிருக்கோம் இல்லையா? இது வந்து டைம் வச்சு எழுதப்பட்ட ஒரு ஈக்குவேஷன். ஸோ இதை நம்மளுக்கு இதுக்கு தகுந்த மாதிரி மாற்றணும்னா, இப்போ முதல்ல இது டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட். ஸோ d/s தான் வந்து டைமோட வேல்யூ. இப்போ இந்த t2 அண்ட் t4 இது ரெண்டுத்துக்கு பதிலாக இந்த டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் இன் டர்ம்ஸ் ஆஃப் டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடில் நம்ம எழுத ட்ரை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன், டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு சொல்லி அசியூம் பண்ணிக்கிறேன். டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். அதாவது இங்கேருந்து ஒரு ஊருக்கு போகிறாரு இல்லையா, போயிட்டு தானே ரிட்டர்ன் வராரு. அந்த பாயிண்ட்டுக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை நான் வந்து எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கிறேன். ஸோ அப்படி பார்க்குறப்ப டைம் 2 இது என்னவா இருக்கும், டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடா. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ் டிவைடட் பை அவரோட ஸ்பீடு என்னவா இருக்கும், ஸ்பீடு வந்து சேம் டைரக்ஷன் அசியூம் பண்ணிக்கலாம். போகிறப்ப சேம் டைரக்ஷன், இதை வந்து 2ன்னு வச்சுக்கலாம், இதை வந்து 4ன்னு வச்சுக்கலாம். நீங்கள் மாற்றி வச்சுக்கிட்டீங்கனாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா இது வந்து சேமாக தான் இருக்க போகுது. ஸோ இது வந்து நான் எஸ்பி ப்ளஸ் எஸ்ஆர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். எஸ்பி ப்ளஸ் எஸ்ஆர்னா என்ன, இந்த இடத்துல 5 + 3. ஸோ x/5 + 3 இது வந்து போகிற டிஸ்டன்ஸ். ஸோ எக்ஸுங்கிறது போகிற டிஸ்டன்ஸு, அதாவது இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் எங்கே வரைகிறது, இதுதான் அவரோட ஸ்டார்டிங் பாயிண்ட்னு வச்சுப்போம், இது அவரோட டெஸ்டினேஷன் வச்சுப்போம். இந்த லென்த்தை நான் எக்ஸ் அப்படின்னு சொல்லி அசியூம் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ x/5 + 3 ப்ளஸ் இது வந்து டைம் 2, இங்கேருந்து அங்கே போகிறதுக்குள்ள டைம் 4 ரிட்டர்ன் வர்றதுக்குள்ளது, அதுவும் அதே டிஸ்டன்ஸ் தான் எக்ஸ் தான், டிவைடட் பை டைம் 4 ரிட்டர்ன் வர்றப்ப என்ன எதிர்நீச்சல் போட்டு வராரு. ஸோ ஸ்பீடு வந்து சப்ட்ராக்ட் ஆகும். ஸோ 5 - 3, இந்த இடத்துல 5 - 3 அண்ட் இது எல்லாம் ஈக்குவல் டு 10 hours அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஏன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் டைமில் தான் நம்ம இந்த ஈக்குவேஷனை எழுதியிருக்கோம் இல்லையா. ஸோ இதெல்லாம் ஓகே நினைக்கிறேன். நான் கொஞ்சம் இங்கே ஸ்பேஸை கிளியர் பண்ணிவிட்டு இதை கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இது வந்து x/5 + 3 வந்து 8 ப்ளஸ் x/5 - 3 வந்து 2 இஸ் ஈக்குவல் டு 10. இப்போ இது ரெண்டுத்துக்கும் நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா 8 வந்து எல்சிஎம் தான். ஸோ எக்ஸ் ப்ளஸ் இது வந்து 4x அப்படின்னு ஆயிரும், விச் இஸ் ஈக்குவல் டு 10. ஸோ இது 5x இஸ் ஈக்குவல் டு 80, கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 8 அந்த பக்கம் கொண்டு போகிறீங்க. ஸோ x இஸ் ஈக்குவல் டு 5 1 is 5, 5 6 are 30, 16 கரெக்டா. 10 × 5 வந்து 50, 6 × 5 வந்து 30, 50 + 30 80. ஓகே, ஸோ x இஸ் ஈக்குவல் டு 16. ஸோ 16 தான் வந்து இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் அதோட டெஸ்டினேஷனுக்கும் நடுவில் இருக்கிறது வந்து 16 கிலோமீட்டர்ஸ். கொஸ்டினில் இருக்கிற எல்லாமே km/h தான், கிலோமீட்டர் ஹார்ன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கன்வர்ஷன் எதுவுமே இந்த கொஸ்டினுக்கு தேவையில்லை. ஸ்டார்டிங்லேருந்து டெஸ்டினேஷன் வரைக்கும் 16 கிலோமீட்டர். அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு என்னவா இருக்கும், போகிறது 16 கிலோமீட்டர், வர்றது 16 கிலோமீட்டர். ஸோ 16 × 2 32 கிலோமீட்டர். ஸோ டோட்டலாக 32 கிலோமீட்டர்ஸ் தான் வந்து அவர் ட்ராவல் பண்ணியிருக்காரு. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். சிம்பிளான கொஷின் தான், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இதிலே வந்து கொஞ்சம் நம்பர்ஸை மாற்றி உங்களுக்கு ட்ரை பண்ணுறதுக்காக ஒன்று கொடுக்குறேன், அதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். லைட்டாக நம்பர்ஸை மாற்றும், ரொம்ப மாற்ற வேண்டாம். ஓகே, ஸோ இந்த ரிவரோட ஸ்பீடு வந்து நான் என்ன பண்ணுறேன், 3க்கு பதிலாக 2ன்னு வச்சுக்கிறேன். ரிவரோட ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு 2 kmph. பேரி அதே 5 km/h ஸ்பீடில் தான் இருக்கார். ரிவர் வந்து 2 km/h ஸ்பீடில் ஓடுது. அண்ட் அவர் போயிட்டு வர்ற டைம் அதே 10 hours வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு இந்த கொஸ்டினுக்கு இந்த ஃபார்மேட்டில் இருந்தால் இதுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது ஜோஹோவில் கேட்ட கொஸ்டினோ இல்லை வேறு எந்த கம்பெனியில் கேட்ட லாஜிக் கொஸ்டினாக இருந்தாலும் ஆப்டிடியூட் கொஸ்டினாக இருந்தாலும் gomes.io இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு டிஎம் பண்ணுங்கள். அந்த கொஸ்டினை நான் அடுத்தால எப்போ வீடியோ எடுக்கணும் அப்போ ஆன்சர் பண்ணி போடுறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.